بسم الله الرحمن الرحيم. الدرس الثاني. الدرس الثاني அப்படின்னு சொன்னா செகண்ட் லெசன் ஹுரூஃபுல் ஹிஜாஇல் முரக்கபா அப்படின்னா த கம்பைன்ட் அல்ஃபபெட் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் லெசனில் நம்ம என்ன பார்த்தோம்? சிங்கிள் லெட்டர்ஸை வந்து பார்த்தோம். அதை ஆர்டராக வந்து நம்ம வந்து பார்த்தோம். அலிஃப்ல இருந்து யா வரையும் அலிஃப் ப த ச இந்த மாதிரி ஆர்டராக பார்த்தோம். இந்த லெசனில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு சொன்னால், ஒரு எழுத்தோட ஒரு எழுத்தோட இன்னொரு லெட்டரோ அப்படி இல்லைன்னா ஒரு எழுத்தோட 2 லெட்டரோ சேர்ந்து வந்து நம்ம வந்து பார்ப்போம். அப்படி சேர்ந்து இங்கே எழுதியிருந்தாலும் நம்ம அதை படிக்கும்போது தனித்தனியாக தான் படிப்போம். அதை சேர்த்து வந்து படிக்க மாட்டோம். சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ் இந்த லெசனில் ஷேக் வந்து அலிஃப்க்கு வந்து பிளாக் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அலிஃப். லாம்க்கு வந்து ரெட் கலரை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் லெசனில் எந்த டோனில் படித்தோமோ அதே டோனில் வந்து படிக்கணும். சரிங்களா? லைக் அலிஃப், லாம் அலிஃப், லாம் அலிஃப், ப அலிஃப், லாம் அலிஃப், லாம். இப்போ நம்ம இங்கே படிக்கும்போது ஃபர்ஸ்ட் லெசனில் ஃபாலோ பண்ண சேம் டோன் சேம் அதான் ஷேக் எப்படி படித்தாங்களோ அதே மாதிரி நம்ம வந்து படிக்கணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால், குர்ஆனில் லாம் அலிஃபே டிஃப்ரெண்ட் பொசிஷனில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இந்த மாதிரியும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சில இடங்களில் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சில இடங்களில் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சில இடங்களில் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. குர்ஆனில் சேம் லெட்டர்ஸை டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே இந்த லெசனில் நம்ம வந்து பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? இப்போ நம்ம இதை படிக்கும்போது இப்போது லாம் அலிஃப் இப்படி சொல்லும் போது லாம் அலிஃப், லாம் அலிஃப் இப்படி வந்து சொல்லக்கூடாது. எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் லெசனில் படித்தோமோ அதே டோனில் வந்து படிக்கணும். சரிங்களா? லாம் அலிஃப், லாம் ஹா. ஏற்கனவே நான் சொன்னேன் ஷேக் வந்து லாமை வந்து ரெட் கலரில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்ட்டு. இப்போ இது லாமா அலிஃபான்ட்டு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து டவுட் வரும்போது நம்ம ஃபஸ்ட்டே சொல்லி கொடுத்துட்டோம். ரெட் கலரில் இருந்தால் அது லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இங்கே கன்ஃப்யூஷன் இல்லாமல் ஈஸியாக வந்து லேர்னர்ஸ் வந்து கற்றுப்பாங்க. லாம் அலிஃப், லா சாரி லாம் ஹா, லாம் அலிஃப், ப லாம் ப, காஃப், காஃப். காஃப் ஒரு வேர்டோட ஸ்டார்டிங்கில் வரும்போது கேஃபை வந்து இப்படி வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஒரு வேர்டோட எண்டிங்கில் வரும்போது கேஃபை வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. கேஃப் தனியாக யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. கேஃப் ஒரு வேர்டோட நடுவில் வரும்போது அதை இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? நம்ம கேஃப் சொல்லும் போது லாஸ்ட்டில் இஃப் அந்த ஹம்ஸில் ஏர் ஃப்ளோ ஆகி நம்ம வந்து முடியணும். சரிங்களா? காஃப் ப, காஃப் ப, காஃப் அலிஃப், காஃப் அலிஃப், ப காஃப் த, த காஃப் ச. இப்போ நம்ம இங்கே சொல்லும்போது காஃப் சில நேரங்களில் சில வேர்டில் இந்த மாதிரியும் ஸ்டார்ட் ஆகிருக்கும், சில வேர்டில் இந்த மாதிரியும் ஸ்டார்ட் ஆகிருக்கும், சில வேர்டில் இந்த மாதிரியும் ஸ்டார்ட் ஆகிருக்கும். இது எல்லாமே காஃப் தான். இதில் வந்து கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. ப, த, ச, நூன், யா, ப அலிஃப், நூன் அலிஃப், த அலிஃப், யா அலிஃப், ச அலிஃப், ப சீன், யா சீன், நூன் சீன், த சீன், ச சீன், ச ஜீம், த ஹாம், நூன் காம், யா ஹாம், ப ஜீம், யா மீம், ப மீம், நூன் மீம், த மீம். சீன் ஒரு வேர்டோட லாஸ்ட்டில் வரும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ப தனியாக வரும்போது ப, த, ச தனியாக வரும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அதே ஒரு வேர்டோட ஸ்டார்டிங்கில் வரும்போது
அதில் ஆஃப் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது பாருங்கள், ப அதனோட ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? தேக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. தனியாக வரும்போது இந்த மாதிரி இருக்கும். சேர்த்து எழுதும்போது அதனோட ஃபர்ஸ்ட் பார்ட் இப்படி தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் அதே மாதிரி தான் தனியாக வரும்போது இப்படி இருக்கும். சேர்த்து எழுதும்போது இப்படி அதனோட ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஜீம், ஹ ஒரு வேர்டோட எண்டிங்கில் வரும்போது இந்த மாதிரி வந்து இருக்கும். மீம் ஒரு வேர்டோட எண்டிங்கில் வரும்போது சில இடங்களில் இந்த மாதிரியும் இருக்கும், சில இடங்களில் இந்த மாதிரியும் இருக்கும். இது எல்லாமே மீம் தான். சரிங்களா? மீம், ப ய, ய, நூன் ய, த ய, ச ய, நூன் ப லம், த நூன் லம், ப ய லம், ய த லம், ச லம், நூன் ப நூன். ப இது பாருங்க, ஒரு வேர்டோட ஸ்டார்டிங்கில் வரும்போது எப்படி இருக்குதுன்ட்டு. நம்ம கீழே இருக்கிற டாட்டை வச்சு இதை பேன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஒரு டாட் கீழே இருந்தால் ப, ஒரு டாட் மேலே இருந்தால் நூன். சரிங்களா? அதே மாதிரி இந்த சிம்பிள் கீழே 2 டாட் கீழே இருந்தால் அதே 2 டாட் மேலே இருந்தால் த. சரிங்களா? சில நேரங்களில் இப்படியும் யூஸ் பண்ணுவாங்க ஒரு வேர்டோட ஸ்டார்டிங்கில், சில இடங்களில் இந்த மாதிரியும் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ரெண்டுமே தான். ஒரு 3 லெட்டர்ஸ் நம்ம படிக்கும் போது இந்த லெசனில் லாஸ்ட் லெட்டருக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து நிறுத்தணும். நூன் ப லம், இந்த ஃபஸ்ட்டு 2 லெட்டர்ஸ்க்கு நம்ம கொடுத்த டைமை விட இந்த லெட்டருக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா கொடுத்து வந்து நிறுத்தணும். சரிங்களா? அதே மாதிரி தான் த நூன் லம், ப ய லம், ய த லம், ச லம், நூன் ப நூன். இந்த வேர்டில் வந்து கன்ஃபியூஸ் ஆகுவாங்க. இது அலிஃபா லாமா அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டு. எப்போவுமே அலிஃப் வந்து அதுக்கு முன்னாடி எந்த எழுத்துனாலும் சேர்ந்து வரும். எப்படி இங்கே நம்ம பார்த்தோம்ல, லாம் அலிஃப், லாம் அலிஃப், ப அலிஃப், லாம் அலிஃப். அலிஃப் அதுக்கு முன்னாடி எந்த எழுத்தோட வேணாலும் சேர்ந்துக்கும். ஆனால் அலிஃப் கண்டினியூவாக எந்த எழுத்தை எழுதுறதா இருந்தாலும் அதை சேர்த்து வந்து எழுத மாட்டோம். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு தான் எழுதுவோம். இதோட சேர்த்து ஜாயின் பண்ணி வந்து எழுத மாட்டோம். அதனால இது லாம் தான். சரிங்களா? அதில் வந்து அல்ஹம்துலில்லாஹ் எந்த டவுட்டுமே நமக்கு இருக்கக்கூடாது. அலிஃப் வந்து நான் வந்து சொன்னேன்ல, அலிஃப் வந்து அது முன்னாடி இருக்கிற எந்த எழுத்தோட வேணாலும் சேர்ந்துக்கும். அது பின்னாடி கன்டின்யூ பண்ணாதுன்ட்டு. அதே மாதிரி தான் தால், ஸால், இது தல், இது ஸால், ரா, ஸ, அதுக்கப்புறம் இந்த மர்பூத்தா. சரிங்களா? இதெல்லாம் இந்த லெட்டர்ஸு அலிஃப், தால், ஸால், ரா, ஸ, வாவ் அண்ட் த. இந்த லெட்டர்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்தோட போய் வந்து ஜாயின் பண்ணிக்கும். ஆனால் இது கண்டினியூவாக நெக்ஸ்ட் லெட்டரை வந்து கண்டினியூவாக ஜாயின் பண்ணி வந்து எங்கேயுமே இருக்காது. சரிங்களா? இந்த லெட்டர்ஸ் அரபிக்கில் வந்து செல்ஃபிஷ் லெட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ப நூன் நூன், த ய நூன், ய த நூன், ச நூன், ஜீம், ஹ, ஹா, ஹ ச, ஹா ப, ஜீம் த, த ஹ த, ய ஜீம் ப, ப ஹா த, த ஹ, ப த, ய ஹ, த ஹ, நூன் த, ஹ, ய ஹ ப, ப ஹ அலிஃப்.
ப ஹ மீம் தால். நம்ம இங்கே பார்த்தோம்னா நூன் ஒரு வேர்டோட நடுவில் வரும்போது இந்த மாதிரி வரும், ஒரு வேர்டோட எண்டில் வரும்போது இந்த மாதிரி வரும். சரிங்களா? ஒரு வேர்டோட பிகினிங்கில் இப்படி இருக்கும், மிடில் இப்படி இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு வேர்டோட பிகினிங்கில் எப்படி இருக்கும், மிடில் எப்படி இருக்கும். ஒரு வேர்டோட பிகினிங்கில் எப்படி இருக்கும், அதனோட நடுவில் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஜீம் ஹா தனியாக இருந்தால் இப்படி இருக்கும். அதே ஒரு வேர்டோட பிகினிங்கில் இந்த ஹெட் பார்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது பாருங்க, இது ஹா ஜீம். சரிங்களா? ஒரு வேர்டோட மிடில் வரும்போதும் ஹெட் பார்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஜீம் ஹா. ஒரு வேர்டோட இதை வந்து ஓப்பன் தான்னு சொல்லுவாங்க, நீட்டு தான்னு சொல்லுவாங்க. ஒரு வேர்டோட எண்டிங்கில் வரும்போது நீட்டு தா இந்த மாதிரி இருக்கும். இந்த தாவை ரவுண்டு தான்னு சொல்லுவாங்க, மர்பூ தான்னுவாங்க, தாவு தானிஸ் தான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த ஒரு வேர்டோட எண்டிங்கில் வந்தால் இந்த மாதிரி வரும். சரிங்களா? ஒரு வேர்டோட எண்டிங்கில் வந்துச்சுன்னா இந்த மாதிரி வரும். சில இடங்களில் குர்ஆனில் இந்த மாதிரியும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. தனியாக வரும்போது இந்த மாதிரி இருக்கும், ஒரு வேர்டோட நடுவில் வரும்போது இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? மீம் ஒரு வேர்டோட எண்டிங்கில் வரும்போது இந்த மாதிரி இருக்கும். ஜால் ஜீம் தால் ஹா ஜால் ரா ஜா ஜீம் ரா ஹா ஜா ரா ஜா யா ரா தா ஜா சீன் ஷீன் சீன் லாம் ஷீன் லாம் صاد ضاد طا ظا صاد با طا با ضاد ألف ظا ألف عين ரா ஜ தனியாக வரும்போது இந்த மாதிரி வரும். ஒரு வேர்டோட எண்டிங்கில் ரா வரும்போது இப்படி வரும், ஜ இந்த மாதிரி வரும். ரா ஒரு வேர்டோட எண்டிங்கில் சில நேரங்களில் இப்படியும் இருக்கும், ஜ இந்த மாதிரியும் இருக்கும். சரிங்களா? சீன் வந்து தனியாக வரும்போது இந்த மாதிரி இருக்கும், ஷீன் இப்படி இருக்கும். ஒரு வேர்டோட பிகினிங்கில் வரும்போது இந்த ஹெட் பார்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஷீன். சரிங்களா? சீன் தனியாக வரும்போது இப்படி இருக்குது, ஒரு வேர்டோட சேர்த்து எழுதும் போது இந்த ஃபர்ஸ்ட் பிகினிங் ஆஃப் த ஹெட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. சாத் தாத் ஒரு வேர்டோட தனியாக எழுதும் போது இந்த மாதிரி இருக்கும், வா தனியாக வரும்போது இந்த மாதிரி இருக்கும், சேர்ந்து வரும்போதும் பிகினிங்கில் இப்படி தான் இருக்கும். சரிங்களா? சாத் ஒரு வேர்டோட பிகினிங்கில் இருக்கும்போது அதனோட ஃபஸ்ட் ஹெட் பார்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? தாத் அதனோட ஃபஸ்ட்டு பிகினிங் ஆஃப் த இது மட்டும் தான் தாதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வா அலிஃப் ஒரு வேர்டோட பிகினிங்கில் வரும்போது இந்த மாதிரி வரும், ஐன் தனியாக வரும்போது இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? غين همزة عين زا غين را صاد عين ضاد غين با عين دال تا غين زال همزة 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 فا. ஐன் ஒரு வேர்டோட பிகினிங்கில் வரும்போது இந்த ஃபஸ்ட் பார்ட் அதனோட தலையை மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஐன் தனியாக வரும்போது இந்த மாதிரி வருது, அதே ஒரு வேர்டோட சேர்ந்து வரும்போது இந்த பார்ட்டு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஐன். சரிங்களா? ரா ஒரு வேர்டோட எண்டிங்கில் இந்த மாதிரி வரும். ஐன் ஒரு வேர்டோட லாஸ்ட்டில் வரும்போது இந்த மாதிரி இருக்கும். ஐன் ஒரு வேர்டோட எண்டிங்கில் வரும்போது இந்த மாதிரி இருக்கும். ஒரு வேர்டோட மிடில் ஐன் வரும்போது இந்த மாதிரி இருக்கும். ஐன் ஒரு வேர்டோட நடுவில் வரும்போது இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம அலிஃப் வாவ் யான்னு சொல்லக்கூடாது. இது மூணுமே ஹம்சாவோட சீட்டுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு ஹம்சாவை ப்ரொனவுன்ஸ் பண்ணோம், அலிஃப் வாவ் யா சைலண்ட் ஆக்கிடணும். சரிங்களா?
இது ஒரு வேர்டில் வந்தாலும் இதை கீழே இருக்கிறத நம்ம பார்க்கக்கூடாது, மேலே இருக்கிற ஹம்சாவை மட்டும் தான் நம்ம ப்ரனவுன்ஸ் பண்ணணும். சரிங்களா? லைக் முஃமினூன். قاف واو قاف واو فا واو فا قاف لام قاف فا لام يا فا ميم ميم حا ميم لام ميم تا ميم تا மீம் தா. காஃப் தனியாக வரும்போது இந்த மாதிரி இருக்கும். ஒரு வேர்டோட பிகினிங்கில் வரும்போது இந்த மாதிரி இருக்கும். வேவ் தனியாக வரும்போது இப்படி இருக்கும். ஒரு வேர்டோட எண்டிங்கில் வரும்போது இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஃப ஒரு வேர்டோட பிகினிங்கில் வரும்போது இதனோட ஃபஸ்ட்டு பார்ட்டு மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி தான் காஃப் ஒரு வேர்டோட பிகினிங்கில் வரும்போது அதனோட ஃபஸ்ட்டு பார்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி காஃப் ஒரு வேர்டோட நடுவில் வரும்போது இந்த மாதிரி வரும். லேம் ஒரு வேர்டோட எண்டிங்கில் வரும்போது இப்படி இருக்கும். நெக்ஸ்ட்டு மீம் சில இடங்களில் இப்படி இருக்கும், சில நேரத்தில் இப்படி இருக்கும். சில தனியாக வரும்போது இந்த மாதிரியும் யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரியும் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு வேர்டோட எண்டிங்கில் வரும்போது மீம் இப்படி இருக்கும். இது எல்லாமே மீம் தான். ஒரு வேர்டோட மிடில் வரும்போது மீம் இப்படி வந்து இருக்கும். சரிங்களா? இதை நம்ம லாம் மீம் இப்படி தான் படிக்கணும், லம்முன்னு படிக்கக்கூடாது. அதே மாதிரி இதை தம்முன்னு படிக்கக்கூடாது, த மீம் இப்படி தான் படிக்கணும். சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம்.